சுயம்வரம் என்றும் சுயம்வரம். யாருன்னு சொன்னா நாங்க போய் பேசிட்டு வந்துருவோம்ல. இல்ல மம்மி, அது நடக்கிற மாதிரி தெரியல. ஆதித்யா நினைச்சு அது நடக்காம போறதா? நீ அந்த அளவுக்கு விட்டு வைக்கவே மாட்டியே. எஸ் டாட், இதையும் நான் இப்படி விட்டு வைக்க போறதில்ல. கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். சரிடா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி பண்ணி அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோ. மத்த விஷயங்கள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மம்மி, தெரிஞ்சுக்கிறேன். அவளுக்கு என்ன பிடிக்காம போனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். சொல்லுங்க டாட், உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப என் மூளைய வேலை செய்யறது இல்ல. முதல்ல இதெல்லாம் முடியட்டும், இந்த கல்யாண சம்பிரதாயங்கள் எல்லாம் முடியட்டும்பா. உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணணும். ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படியா? ஆமாண்டா, இன்னும் அது மட்டும் தான் பாக்கி. ஃபர்ஸ்ட் நைட் இங்க வேண்டாம், உங்க அப்பா ஏதாவது ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாரு. இத பத்தி நீ என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட்டா? எஸ் சந்தியாக்கு நான் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட்டா? அதுவும் ஏன் கூட இல்லாம வேற எங்கேயோ வா. இதை எப்படியாவது தடுத்தாகணும். முதல்ல இந்த வீட்லயே ப்ரோக்ராம் வச்சுட்டா அப்பதான் தடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்னடா, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாட். அந்த ப்ரோக்ராம் ஹோட்டல் எல்லாம் எதுக்கு? நம்ம வீட்லயே அரேஞ்ச் பண்ணிரலாமே. நாம எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுக்கு சங்கடமா இருக்கலாம்ல, அதனாலதான். ஹோட்டலா இருந்தா இல்ல டாட், ஹோட்டல் எல்லாம் சேஃப் கிடையாது. ஹோட்டல்ல ரகசியமா கேமரா எல்லாம் வச்சு அதை இன்டர்நெட்ல போட்டுறாங்க. வீட்ல நடந்தாதான் சேஃப். அது மட்டும் இல்லாம நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணா இருந்தாலும் எல்லாமே சம்பிரதாயம் படிதான் செய்யணும்னு சொன்னீங்க. இது மட்டும் வீட்ல பண்ண விடாம வெளியில எப்படி ஒத்துக்கிட்டீங்க? உண்மைதான்டா, நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. இன்னும் சொல்ல போனா சம்பிரதாயப்படி இந்த விஷயம் எல்லாம் பொண்ணு வீட்ல தான் நடக்கணும். அப்போ அங்கே ஏற்பாடு பண்ணிடலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? சரிதான், அங்கன்னா எல்லாரும் வீட்ல இருக்காங்கங்கிற ஃபீலிங்கே இருக்காது. இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? இப்ப என்ன பண்றது? அது இல்ல மம்மி, அங்கிள் வீட்ல லேடிஸ் யாருமே இல்ல. நாம தான் அவங்க வீட்ல போய் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அது நல்லா இருக்காதுல்ல? சொல்ல போனா அங்கிள் வீடா இருந்தா என்ன, நம்ம வீடா இருந்தா என்ன, ரெண்டு குடும்பமும் ஒன்னா ஆயிடுச்சுல. எந்த பிரச்சனையும் இல்ல மம்மி, நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நம்ம வீட்லயே வச்சிடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வேணும்னா கல்யாணி கிட்ட நான் பேசுறேன். அப்புறம் என்ன, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிறேன்னு சொல்றல, எங்களுக்கு கவலையே இல்ல. சரி, நீ படுத்துக்கோப்பா. வாங்க. பாக்குற மம்மி, நான் தான் பாப்பேன், பக்கத்துல இருந்து பாப்பேன். நடக்கும் போதே நான் பாப்பேன், அது எப்படி நடக்க போகுதுன்னு பாக்குறேன். நீங்களும் பாருங்க. சந்தியா, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? யார் கூட? இப்போதைக்கு சஸ்பென்ஸ். புடவை கூட ரொம்ப அழகா இருக்குக்கா. என்ன திடீர்னு ஐஸ் எல்லாம் வைக்கிற? ரொம்ப ஓவரா பண்றியே. சிச்சி,
இந்த புடவை உனக்கு நல்லாவே இல்ல. நீ கேவலமா இருக்க. என்னடி இப்படி சொல்லிட்ட? நிஜமாவே நல்லா இல்லையா? வேற எப்படி சொல்றது? நல்லா இருக்குன்னு சொன்னா ஐஸ் வைக்கிறேன்ற, நல்லா இல்லைன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற. நான் என்ன பண்றது சொல்லு? நீ எந்த புடவை கட்டினாலும் அழகா இருப்பேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்ன ஃபர்ஸ்ட் நைட் பொண்ணு, நீங்க இப்ப எந்த புடவை கட்டினாலும் அதுக்கப்புறத்துக்கு வேலையே இல்லாம போயிடும். சோ கவலைப்படாதீங்க. நீ ரொம்ப மோசமா பேசுற. நீ ஒரு பையனா பொறுக்க வேண்டியவ. அப்போ நீங்க அண்ணனுக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டீங்க, நானே உங்களை தூக்கிட்டு போயிருப்பேன். ஆஹா, கூப்பிட்டோனே ஓடி வந்துருவோமா? ஏன் வர மாட்டீங்க? நீங்க வரலனா உங்க தங்கச்சியை நான் தூக்கிட்டு போயிருப்பேன். அடடா, உன் கண்ணு ஏன் மேல பட்டுச்சா? சரி சரி, போய் வேலையை பாரு. சேச்சி, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் தான் இப்ப வல்கரா பேசுறீங்க. கொஞ்சம் கூட வெக்க இல்லாம பேசுறீங்கடா. நான் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எப்படி இருக்க போறேன்னு பாரு. ரொம்ப வெக்கப்படாத. என்ன பொண்ணுங்கடி நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சினிமாலாம் பாக்குறோம்லமா. பாத்தியாமா இந்த காலத்து பொண்ணுங்களை? அதுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அப்போ நாங்க மட்டும் தெரிஞ்சுக்க வேணாமா அத்தை? அத்தை கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. சரி, ஏதோ தெரியாம. பரவாயில்லம்மா, சின்ன பொண்ணு தானே, எல்லார்கிட்டயும் சீக்கிரமா பழகிட்டா. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் உன் தங்கச்சிய பிடிக்கும். பிரியாக்கு கூட அவனா உயிர். இங்க பாருமா, உங்க அம்மா சொல்ற மாதிரி நான் சொல்றேன். இங்க உங்க அம்மாவா என்ன நினைச்சுக்கோ. உள்ள பார்த்து நடந்துக்கோ. எது நடந்தாலும் அது இயற்கையா நடந்ததா நினைச்சுக்கோ. புருஷனோட ஆசைய உடனே நிறைவேற்றுற பொண்டாட்டினா எந்த புருஷனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடம் பிடிச்சாலும் நீ கொஞ்சம் அக்கறையோட நடந்துக்கோ. நீ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேல உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். வெக்கப்படாத. சொன்னேன்ல, என்ன நீ உங்க அம்மாவா நினைச்சுக்கோ. என் பொண்ண பத்தி நான் அக்கறை எடுத்துக்கணும்ல. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அடடா, எந்திரமா. இது அழ வேண்டிய நேரம் இல்ல. சீக்கிரமா ரெடி ஆகு. அண்ணா, என்னண்ணா திடீர்னு சொல்லாம? ஏன் வரக்கூடாதா? சச்சா, என்னண்ணா நீங்க இப்படி பேசுறீங்க? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள், அதான் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். டேய், ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பையனோட வாழ்க்கைக்கும், அதான் குடும்ப வாழ்க்கைக்கு முதல் படிக்கட்டு. நாம ஏதாவது சாதிப்போமா இல்லையான்றது, நம்ம வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருப்போமா இல்லையாங்கிறத இன்னைக்குதான் முடிவெடுப்போம். இங்க சக்சஸ் ஆயிட்டோம்னா நிம்மதியா தைரியமா ஒரு முடிவோட வாழ்ந்துடலாம். இல்லனா நம்மளுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் எந்த மதிப்பும் நமக்கு இல்லாம போயிடும். ஏய், கமாண்டா, பயப்படாத. எக்ஸாக்ட்லி இந்த ஒரு நாள்லயே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளை காப்பாத்தோம். அதுக்கு ஆம்பளையா இருந்தா மட்டும் போதாது, முக்கியமா பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்தணும். மனசு இணையிறது இதனாலதான். அப்பதான் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்க முடியும். அது வாழ்நாள் முழுக்க கொண்டாடணும்னா ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் நிரந்தரமா இருக்கணும். அதுல எனக்கு எந்த கவலையும் இல்லைண்ணா.
சந்தியா என்ன அளவுக்கு அதிகமா காதலிக்கிறா. அந்த விஷயத்த அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா. இனி என்னை பத்தி கேக்குறியா? அது உனக்கு சொல்லவே தேவையில்லை. நான் அவளை பார்த்த முதல் பார்வையிலேயே அவதான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லப்போனா நான் அந்த விஷயத்துல உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன். அந்த அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்காது. இங்க பாரு, இங்க எழுதி வச்சிட்டாங்க. எனக்குன்னு இருந்தவளை நீ எடுத்துக்கிட்டு எனக்கே உன் லவ் ஸ்டோரியை நீ சொல்றியா? பாக்குற எஸ் சந்தியா உனக்கு எப்படி கிடைக்கிறாங்க. அண்ணா அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, உன் கணவராணி பத்தியா? அப்படியே வச்சுக்கோ. ஓ, இப்ப கூட நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? போக போக உனக்கே தெரியும். நீ முதல்ல அவங்க கிட்ட பேசுனியா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? அவளுக்கும் சீக்கிரமா தெரிஞ்சிரும். ஓ, அப்புறம் அவங்க ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சொல்லுவா. இல்லன்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. ஓகே, கேரி ஆன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா, எனக்கு இவ்வளவு வெளிப்படையா சொன்னதுக்கு. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. அதான் உனக்கு முன்னாடி எனக்கு நடக்குதில்ல, அதான். எதுவும் நடக்காது, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னண்ணா சொல்றீங்க? என்ன இப்படி சொல்லிட்ட? நான் என்ன சொன்னேன்? ஓ சாரி, ஏதோ பரவாயில்லன்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஏதோ சொல்லிட்டேன். ஓகே, பாய். பாய் அண்ணா. கல்யாண், திரும்ப திரும்ப சொல்றேன், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல சக்சஸ் ஆனாதான் நீ லைஃப்லயும் சக்சஸ் ஆவ. இல்லனா உன் லைஃப்ல போக போக கஷ்டப்படுவ. ஜாக்கிரதை. அது அந்த பயம்தான் எனக்கு வேணும். உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நான் நடத்த விட மாட்டேன். ஆனா ஒருவேளை நடக்க வாய்ப்பு வந்துச்சுன்னா நீ பயத்திலேயே கதறி போயிடணும். இந்த ஆதித்யா ஜெயிக்கணும். நான் விட மாட்டேன். போடுறதுக்கு ஏன் இவ்வளவு பூ வாங்குறாங்கன்னு தெரியல. வேஸ்ட் தானே. தெரியாம தான் கேக்குறேன், இவங்க நைட் ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிட்டே இருப்பாங்களா இல்ல? இப்படி வகை வகையா அலங்காரம் பண்ணுவாங்க, கடைசியில பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இருட்டுல எப்படிதான் கண்ணு தெரியுமோ? ஆமா பிரியா, முகூர்த்தம் முகூர்த்தம்னு சொல்றாங்களே, அது எதுக்கு? உள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கா இல்ல பெட்ல உட்கார்றதுக்கா? லைட் ஆஃப் பண்றதுக்கா இல்லனா ஸ்வீட் சாப்பிடுறதுக்கா? எதுக்கு அந்த முகூர்த்தம் வைக்கிறாங்க? உண்மையிலேயே உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயத்த பத்தி எதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? போங்க. போறோம். ஏதாவது புரியலனா மட்டும் என்கிட்ட கேளுன்னு சொல்வீங்க. ஏதாவது கேட்டா இதெல்லாம் எதுக்கு உனக்குன்னு கேப்பீங்க. இந்த பெரியவங்களா இருக்காங்களே. பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
ஆசை நிலா வாசல் வந்ததடி என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி பூவனமாய் இதயம் மாறுதடி என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம் துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும் சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை சுயம்பரம் என்றும் சுயம்பரம் சுயம்பரம் என்றும் சுயம்பரம்